வணக்கம் நேயர்களே. எஃப்எம்சிஜி செக்டார் வந்து என்ன சொல்லுவோம்னாக்க இட் இஸ் அ டிஃபென்சிவ் செக்டார் என்று சொல்வார்கள். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன் 20 இயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெருசாக விழுந்திருக்கு இந்த ஃபாலிங் மார்க்கெட்லன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லைக் இந்துஸ்தான் லீவர், ஐடிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டிஃபென்சிவ் அசட் கிளாஸாக இருந்தது. இப்போ அண்டர் பர்ஃபார்மிங் ஆன் த ஃபாலிங் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 20.2% விழுந்திருக்கு அட் த எண்ட் ஆஃப் செப்டம்பர் 2024. அதே சமயத்தில் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து அந்த சமயத்தில் பீக்ட் ஆன் மந்த்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு 12.6%. ஸோ ஃபால் இன் த பெஞ்ச் மார்க். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோன்னா த ட்ரெண்ட் வந்து இதனால் அந்த எஃப்எம்சிஜி விழறதுனால மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் வந்து சர்வசாதாரணமாக ஈஸியாக விழறதுக்கும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏன் இண்டெக்ஸ் விழுது அப்படிங்கிறத விட இண்டெக்ஸ்குள்ளே என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது ஐடி செக்டார். ஐடியும் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆன் த ஃபாலன் மூவ் ஆஃப்டர் ட்ரம்ப்பினுடைய ஒவ்வொரு நாளைக்கும் வரக்கூடிய விஷயங்களை வைத்து. பட் இதெல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் பிடிச்சி இழுக்கும் பொழுது மறுபுறம் பேங்க் நிஃப்டியினுடைய ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் மூவ்லேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதுவும் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நார்மலாக என்ன ஆகுனா பேங்க் நிஃப்டி விழுற போது நிஃப்டி ஐடியும் எஃப்எம்சிஜியும் கை கொடுக்கும். இப்போ என்னாச்சு, மூணு சேர்ந்து விழறதுனால வி ஆர் சீயிங் ஆன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹிஸ்டாரிக்லி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா அவுட் பர்ஃபார்மிங் இந்த வீக் மார்க்கெட் தான் ஜென்ரலாக. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு குஷனாக வச்சுப்பாங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்க எஃப்எம்சிஜியில் ஒரு 10-20% இருக்கும் அந்த குஷன். இப்போ அது என்ன ஆகிப்போச்சு, அதுவுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் ரேலியில் இந்த சிக்லிக்கல்ஸ் அண்ட் ஹை பீட்டா செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜராக ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் ஒரு அழுத்தங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் அதாவது அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுது, இந்த நியூ ஏஜ் செக்டர்ஸ் ஆர் கம்மிங் இன்சைட். ஸோ இந்த டைமென்ஷன் சேஞ்ச் வந்து நம்ம அந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அது வரலையும் இந்த மாதிரியான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.